குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஆடி அமாவாசையை பற்றி இன்று பார்க்கலாம். ஆடி மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக பித்ருக்களுக்கு, அதாவது முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி, அன்னதானம், வழிபாடு செய்வதற்கு மிக சிறந்த நாளாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த ஆடி அமாவாசையின் சிறப்புகள் என்ன? சூரியன் தட்சிணாயனத்தில் இருக்கும் காலத்தில் வரும் முக்கிய அமாவாசை இது. இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தால் அவர்கள் திருப்தியடைந்து சந்ததியினருக்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் என்று கருட புராணம், தர்மசாஸ்திரங்கள், ஸ்மிருதிகள் கூறுகின்றன. ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருவையாறு, ஸ்ரீரங்கம், காசி போன்ற புண்ணிய தலங்களில் நீராடி தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறப்பாக கருதப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் இந்த நாள் உகந்தது. இன்று மகாபாரதத்தை ஆதாரமாக கொண்டு ஒரு முனிவரின் வைராகிய வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 கடன்கள் உள்ளன என்று வேதங்கள் சொல்கிறது. அவை தேவருணம், ரிஷி ருணம், பித்ரு ருணம். ருணம் என்றால் நன்றி கடன். தேவர்களை வழிபடுவதன் மூலம் தேவருணம் தீர்கிறது. வேதங்களை கற்று தர்மத்தை பின்பற்றுவதன் மூலம் ரிஷி ருணம் தீர்கிறது. ஆனால் நம்மை பெற்றெடுத்த முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவது, அதுவே பித்ரு ருணம். இந்த உண்மையை உலகிற்கு உணர்த்திய அற்புதமான கதைதான் ஜரத்காரு முனிவரின் வரலாறு. அவரை பற்றி பார்க்கலாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலையின் அடிவாரத்தில் நதிகளும் காடுகளும் முனிவர்களின் ஆசிரமங்களும் நிறைந்த புனித பூமியில் ஒரு பிராமண குலம் வாழ்ந்து வந்தது. அந்த குலத்தில் பிறந்தவர்தான் ஜரத்காரு. அவர் பிறந்த நாளிலேயே பல முனிவர்கள் அவரை பார்த்து, இந்த குழந்தை சாதாரணவன் அல்ல, இவன் மிகப்பெரிய தவசியாக விளங்குவான் என்று சொன்னார்கள். அவருக்கு சிறு வயதிலேயே விளையாட்டில் ஆர்வமில்லை, அரச வாழ்க்கையிலும் விருப்பமில்லை. செல்வம், புகழ், அதிகாரம் இவற்றையெல்லாம் அவர் நிலையற்றவை என்று உணர்ந்தார். அவருடைய குருகுல வாழ்க்கையை பற்றி இப்போது பார்க்கலாம். ஜரத்காரு ஒரு புகழ்பெற்ற மகரிஷியின் ஆசிரமத்தில் கல்வி கற்றார். வேதம், வேதாந்தங்கள், உபனிஷத்துக்கள், யாக முறைகள், தர்மசாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அபார நினைவாற்றலுடன் கற்றார். ஒரு நாள் அவரது குரு கேட்டார் சிஷ்யனிடம், அதாவது ஜகத்காருவிடம், மகனே, கல்வி முடிந்த பிறகு என்ன செய்ய விரும்புகிறாய் என்று. அதற்கு ஜகத்காரு பதிலளித்தார். அமைதியாக சொன்னார், என்ன தெரியுமா குருதேவா, இந்த உலக வாழ்க்கை அனைத்தும் நிலையற்றது. நான் இறைவனை மட்டுமே அடைய விரும்புகிறேன். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருந்து தவம் செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னார். குரு சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார், மகனே, வைராகியம் உயர்ந்தது, ஆனால் இல்லறமும் ஒரு தர்மம். அவசரமாக முடிவு செய்யாதே என்று சொன்னார். ஆனால் ஜரத்காருவின் மனம் உறுதியாக இருந்தது தவ வாழ்க்கையில். அதனால் அவர் காட்டிற்குள் சென்றார். மழை பெய்தாலும் அசையவில்லை, கடும் வெயில் கொளுத்தினாலும் அசையவில்லை. குளிர்கால இரவுகளிலும் தியானத்தில் அமர்ந்தார். பல நாட்கள் உணவின்றி இருந்தார். கிடைத்த கிழங்கு, கனி, இலைகள் அவற்றையே உணவாக எடுத்தார். மெல்ல மெல்ல உடல் மெலிந்தது, ஆனால் மனம் ஒளிமயமானது. அவரது தவத்தால் காட்டு விலங்குகள் கூட அமைதியடைந்தன. மான்கள் அருகில் வந்து நின்றன. மயில்கள் அவரை சுற்றி ஆடின. பறவைகள் அவரது தோளில் அமர்ந்து கீச்சிட்டன. ஒரு நாள் தேவர்களே அவரை பார்த்து வியந்தனர். இவ்வளவு இளமையில் இத்தகைய வைராகியம் அரிது என்று பேசிக்கொண்டனர். ஆண்டுகள் சென்றன. அவரது உடல் மிகவும் மெலிந்தது. எலும்பும் தோலும் மட்டுமே இருப்பது போல் தோன்றியது. அதனால் முனிவர்கள் அவரை ஜரத்காரு என்று அழைத்தனர். அந்த பெயரின் பொருள் என்ன? அதாவது ஜரத்காரு என்ற பெயரின் பொருள் என்ன? கடும் தவத்தால் உடலை மிகவும் மெலிய செய்தவர் என்பதுதான் அந்த பெயரின் பொருள். அவருடைய இயற்பெயர் தெரியாததால் அவருக்கும் அந்த பெயரே நிலைத்தது. ஒரு நாள் ஜரத்காரு தியானத்திலிருந்து எழுந்தார். அவரது மனத்தில் ஒரு எண்ணம் தோன்றியது. பூமியில் உள்ள புனித தலங்களை எல்லாம் தரிசிக்க வேண்டும், முனிவர்களை சந்தித்து தர்மத்தை மேலும் அறிய வேண்டும் என்று நினைத்தார். அவர் ஒரு கமண்டலமும் ஒரு தண்டும் மட்டுமே எடுத்துக்கொண்டு
நடைப்பயணத்தை தொடங்கினார். கங்கை கரையை தாண்டினார். யமுனையை வணங்கினார். நர்மதையை தரிசித்தார். கோதாவரியின் புனித நீரை தொட்டார். பல ஆசிரமங்களுக்கு சென்று மகரிஷிகளிடம் ஆசி பெற்றார். இப்படி அவர் சென்று கொண்டிருக்கையில் ஒரு நாள் சூரியன் மேற்கே சாய்ந்து கொண்டிருந்தான். காடு முழுவதும் பொன்னிற ஒளி பரவியது. மரங்களின் இலைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்தன. தொலைவில் ஒரு ஆந்தையின் குரல் கேட்டது. ஜரத்காரு மெதுவாக காட்டுப்பாதையில் நடந்தார். திடீரென்று அவரது கண்களில் ஒரு விசித்திரமான காட்சிப்பட்டது. அது என்ன? ஒரு பெரிய பள்ளம். அந்த பள்ளத்தின் மேல் ஒரு மெல்லிய வேரில் சில மனிதர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தனர். அந்த வேர் ஏற்கனவே கிட்டத்தட்ட அறுந்து போனது. அதை கடிக்க ஒரு கருப்பு எலி இடைவிடாமல் முயன்று கொண்டிருந்தது. அந்த மனிதர்களின் முகத்தில் வேதனை, ஆனால் கண்களில் ஒரு தெய்வீக ஒளி. ஜரத்காரு அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். இவர்கள் யார்? முனிவர்களைப் போல் தோன்றுகிறார்களே, ஆனால் ஏன் இப்படி தலைகீழாக தொங்குகிறார்கள்? அந்த எலி ஏன் வேரை கடிக்கிறது என்று எண்ணியபடி மெதுவாக அவர்களிடம் நடந்து சென்றார். அங்கே தலைகீழாக தொங்கியிருந்தவர்கள் யார்? அந்த கருப்பு எலி எதை குறிக்கிறது, யாரை குறிக்கிறது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். மாலை சூரியன் மேற்கே சாய்ந்திருந்தான். காட்டின் அமைதியை உடைப்பது பறவைகளின் சிறகொலி மட்டுமே. ஜரத்காரு முனிவர் மெதுவாக அந்த பள்ளத்தை நோக்கி நடந்தார். அருகில் சென்றபோது அவர் கண்ட காட்சி அவருடைய இதயத்தையே உலுக்கியது. ஒரு ஆழமான பள்ளத்தின் மீது ஒரு மெல்லிய புல்வேரில் சில முதிய முனிவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களது முகம் தவ ஒளியால் பிரகாசித்தது, ஆனால் உடல் சோர்ந்து காணப்பட்டது. அந்த ஒரு வேரை மட்டுமே நம்பி அவர்கள் உயிருடன் இருந்தனர். அதிலும் ஒரு கருப்பு நிற எலி வேறு அந்த வேரை மெதுவாக கடித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு கடியிலும் வேர் இன்னும் மெலிந்தது. ஜரத்காருவின் இதயம் பதறியது அதை பார்த்து. ஜரத்காரு இரு கைகளையும் கூப்பி பணிவுடன் கேட்டார். பெரியோர்களே, நீங்கள் யார்? தவ ஒளி நிரம்பிய முனிவர்களைப் போல தோன்றுகிறீர்கள். ஆனால் ஏன் இந்த கொடிய நிலை? உங்களை இப்படி துன்புறுத்துவது யார் என்று கேட்டார். அப்போது அந்த முதியவர்களில் ஒருவர் கண்களை திறந்தார். ஜரத்காருவை பார்த்ததும் அவரது கண்களில் கண்ணீர் மல்கியது. அவர் மெதுவாக சொன்னார், மகனே, நாங்கள் உன் முன்னோர்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஜரத்காரு மின்னல் தாக்கியது போல் நின்றார். என் முன்னோர்களா என்று அவர் மீண்டும் கேட்டார். அதற்கு அவர், ஆம், நாங்கள் உன் பித்ருக்கள் என்று சொன்னார்கள். ஜரத்காரு கேட்டார், அப்படியென்றால் இந்த மெல்லிய வேர் என்ன என்று. அதற்கு அவர் சொன்னார், இதுதான் எங்கள் வம்சம். இந்த ஒரு வேர் மட்டும் இன்னும் அருந்து விடாமல் இருப்பதற்கு காரணம் நீ மட்டுமே என்று சொன்னார். ஜரத்காரு குழம்பி போய்விட்டார். நானா என்று கேட்டார். சரி, அந்த எலியை காட்டி ஜரத்காரு கேட்டார், இந்த எலி ஏன் வேரை கடிக்கிறது என்று. அப்போது வயதில் மூத்த ஒரு பித்ரு கூறினார், அது சாதாரண எலி அல்ல, அது காலம். ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு கணமாக வாழ்க்கையை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டிருக்கும் காலத்தின் உருவகம் என்று சொன்னார். ஜரத்காரு அமைதியாக நின்றார். அவருக்கு புரிய ஆரம்பித்தது. அந்த பித்ருக்கள் தொடர்ந்தார்கள், மகனே, நீ கடும் தவம் செய்கிறாய், தர்மத்தில் உயர்ந்தவன். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டாயே, உன்னுடன் எங்கள் குலம் முடிந்துவிடும். உனக்கு பிள்ளை பிறக்கவில்லை என்றால் எங்கள் வம்சம் முற்றிலும் அழிந்துவிடும். இந்த வார்த்தைகள் ஜரத்காருவின் உள்ளத்தை துளைத்தன. ஜரத்காரு மெதுவாக பேசினார். நான் சிறு வயதில் இருந்தே பிரம்மச்சரியத்தை தேர்ந்தெடுத்தேன். உலக பந்தங்களை விட்டுவிட்டு இறைவனை அடையவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். இப்போது திருமணம் செய்வது என் விரதத்திற்கு எதிரானதல்லவா என்று கேட்டார். அதற்கு பித்ருக்கள் கூறினர், மகனே, தர்மம் என்பது ஒரு பாதை மட்டுமல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு தர்மம் உண்டு. சிலருக்கு துறவரம் தர்மம், சிலருக்கு இல்லறம் தர்மம். ஆனால் உன் நிலை வேறு. உன் மூலம் எங்கள் வம்சம் தொடர வேண்டும், அதுவும் தர்மமே என்று சொன்னார்கள். ஜரத்காருவின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இவ்வளவு ஆண்டுகள் தவம் செய்த முனிவரின் கண்களில் முதன்முறையாக கண்ணீர் தோன்றியது. அவர் தலையை குனிந்து கூறினார், என் முன்னோர்களே, நான் அறியாமல் உங்களுக்கு வேதனை அளித்திருந்தால் என்னை மன்னியுங்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் என்று கேட்டார்.
அதற்கு அந்த முதியவர்கள் முகத்தில் சிறிய புன்னகை மலர்ந்தது. பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களது கண்களில் நம்பிக்கை தோன்றியது. அவர்கள் கூறினர், மகனே, நீ திருமணம் செய்து ஒரு நல்ல மகனை பெற வேண்டும். அவன் எங்கள் வம்சத்தை தொடர்வான், எங்களுக்கும் நற்கதி அளிப்பான் என்று சொன்னார்கள். தாம் விரும்பிய வாழ்க்கையிலிருந்து மாறுவது என்பது மிகவும் கடினம்தானே? ஜெரத்காரு நீண்ட நேரம் அமைதியாக இருந்தார். அவருடைய உள்ளத்தில் 2 தர்மங்கள் மோதின. ஒரு புறம் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக இருப்பேன் என்ற உறுதி, மறுபுறம் முன்னோர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை. இறுதியில் அவர் கைகளை உயர்த்தி வணங்கி கூறினார், என் தவம் எனக்காக அல்ல, தர்மத்திற்காக. என் முன்னோர்களை காப்பாற்றுவதும் தர்மம் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. எனக்கு பொருத்தமான தர்ம பத்தினி தானாக கிடைத்தால் மட்டுமே நான் திருமணம் செய்கிறேன். அவளை நான் தேடி செல்ல மாட்டேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் பித்ருக்களின் முகம் மலர்ந்தது. அவர்கள் ஜரத்காருவை ஆசிர்வதித்தனர். முன்னோர்களின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட ஜரத்காரு முனிவர் தனது உள்ளத்தில் ஒரு உறுதியை எடுத்தார். அதாவது, நான் தர்மத்தை விட்டு விலகவில்லை, தர்மத்தின் இன்னொரு கடமையை இப்போது ஏற்கிறேன் என்பதுதான். அவர் காடு, மலை, நதிக்கரை, முனிவர்களின் ஆசிரமம் என பல இடங்களில் சுற்றி ஒரு விஷயத்தை மட்டுமே கூறினார். அவர் என்ன கூறினார்? என் பெயர் ஜரத்காரு. எனக்கு யாராவது தர்ம நெறியில் வாழும் கன்னிகையை தானமாக அளிக்க விரும்பினால் மட்டுமே நான் திருமணம் செய்கிறேன். செல்வம் வேண்டாம், சுகம் வேண்டாம், தர்மமே வேண்டும் என்று சொன்னார். ஆனால் யாரும் முன் வரவில்லை. எல்லோருக்கும் தெரியுமே, அவருடைய வாழ்க்கை மிகவும் கடுமையான தவ வாழ்க்கை என்பதை அறிந்தவர்கள் தானே எல்லோரும். தங்கள் மகளை அவரிடம் மணமுடிக்க தயங்கினர். அதே நேரத்தில் நாகலோகத்தில் என்ன நடந்தது? பூமியின் அடியில் விரிந்திருந்த நாகலோகத்தில் நாகராஜன் வாசுகி கவலையுடன் இருந்தான். ஏனென்றால் முனிவர்களிடமிருந்து ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு தெரிந்திருந்தது. ஒரு நாள் ஜனமேஜயன் என்ற மன்னன் சர்ப்பயாகம் செய்வான். அப்போது எண்ணற்ற நாகங்கள் அழிவார்கள் என்பதுதான். அப்போது முனிவர்கள் கூறினார்கள், ஜரத்காரு முனிவருக்கும் வாசுகியின் சகோதரியுமான ஜரத்காருவுக்கும் பிறக்கும் மகன், அவனால் மட்டுமே அந்த யாகத்தை நிறுத்த முடியும் என்று சொன்னார்கள். இதனால் வாசுகி பல ஆண்டுகளாக தனது சகோதரியை திருமணம் செய்து வைக்காமல் பாதுகாத்து வந்தான். அவனது சகோதரியின் பெயரும் ஜரத்காருதான். ஒரு நாள் ஜரத்காரு முனிவர் வழக்கம் போல், எனக்கு தர்ம பத்தினியை யாராவது தானமாக அளிக்க விரும்புகிறீர்களா என்று 3 முறை உரக்க கூறினார். அந்த ஓசை வாசுகியின் செவியில் விழுந்தது. உடனே அவன் வந்து முனிவரை வணங்கினான். மகரிஷியே, என் சகோதரியின் பெயரும் ஜரத்காருதான். அவளை உங்களுக்கு தர்ம பத்தினியாக அளிக்க விரும்புகிறேன் என்று சொன்னான். ஜரத்காரு முனிவர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர் சொன்னார், நான் ஒரு நிபந்தனையுடன் திருமணம் செய்கிறேன் என்று சொன்னார். என்ன நிபந்தனை அது? நான் தவ வாழ்க்கையை மாற்ற மாட்டேன். என் மனைவி என் தர்மத்திற்கு ஒருபோதும் இடையூறு செய்யக்கூடாது. நான் விரும்பாத செயலை அவள் செய்தால் உடனே அவளை விட்டு பிரிந்து விடுவேன் என்று சொன்னார். வாசுகி சிந்தித்தான். இந்த நிபந்தனை கடினமானது. ஆனால் உலக நலனுக்காக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவன் சம்மதித்தான். இப்படியாக ஜரத்காரு முனிவருக்கும் வாசுகியின் சகோதரியுமான ஜரத்காருவுக்கும் திருமணம் நடைபெற்றது. சில நாட்கள் அமைதியாக கழிந்தன. ஒரு நாள் மாலை ஜரத்காரு முனிவர் தனது மனைவியின் மடியில் தலையை வைத்து ஓய்வெடுத்தார். அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். சூரியன் மறையத் தொடங்கினான். அந்த மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய சந்தியாவந்தனத்தின் நேரம் நெருங்கியது. மனைவி மிகவும் குழம்பினாள். என் கணவரை எழுப்பினால் அவர் கோபப்படலாம், எழுப்பாமல் விட்டால் அவர் தினசரி தர்மத்தை தவறவிடுவார். என்ன செய்வது? 2 தர்மங்களுக்கு இடையில் அவள் தவித்தாள். இறுதியில் கணவரின் தர்மம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணி மெதுவாக அவரை எழுப்பினாள். ஜரத்கார் முனிவர் கண்களை திறந்து அமைதியாக கேட்டார், ஏன் என்னை எழுப்பினாய் என்று. அவள் பணிவுடன் சொன்னாள், சந்தியாவந்தன நேரம் கடந்துவிடக்கூடாது என்பதற்காக எழுப்பினேன் என்று சொன்னாள். ஜரத்காரு சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பின்னர் சொன்னார், நான் முன்பே கூறிய நிபந்தனை நினைவிருக்கிறதா? என் விருப்பத்திற்கு மாறாக நடந்தால்
நான் பிரிந்து விடுவேன் என்று சொன்னேன் அல்லவா என்று சொன்னார். அவள் கண் கலங்கினாள். நான் தவறு செய்யவில்லை, உங்கள் தர்மத்தை பாதுகாக்கவே எழுப்பினேன் என்று சொன்னாள். அதற்கு ஜரத்காரு, உன் நோக்கம் நல்லதே, அதில் எனக்கு சந்தேகமில்லை. ஆனால் நான் எடுத்த விரதமும் தர்மமே என்று சொல்லி அவர் சிறிது நேரம் அமைதியாக நின்று பிறகு புறப்பட தயாரானார். அதை பார்த்து அவரது மனைவி கண்ணீருடன் கூறினாள், சுவாமி, நான் கர்ப்பமாகி இருக்கிறேன் என்று. ஜரத்காருவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. அவர் சொன்னார், உன் கர்ப்பத்தில் ஒரு மகன் இருக்கிறான். அவன் மிக பெரிய ஞானியாக வளர்வான். அவன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நாகர்களுக்கும் நன்மை செய்வான். இவ்வாறு ஆசிர்வதித்துவிட்டு ஜரத்காரு மீண்டும் தனது தவ வாழ்க்கைக்கு புறப்பட்டார். அந்த குழந்தைக்கு ஆஸ்திகர் என்று பெயர் சூட்டப்பட்டது. ஆஸ்திகர் வளர்ந்து வேதங்களில் தேர்ச்சி பெற்றார். அறிவிலும் பணிவிலும் தர்மத்திலும் சிறந்த முனிவராக விளங்கினார். பின்னர் ஜனமேஜயன் தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க சர்ப்ப யாகம் தொடங்கினான். அந்த யாகத்தில் நெருப்பில் ஆயிரக்கணக்கான நாகங்கள் விழத் தொடங்கின. அப்போது ஆஸ்திகர் யாகசாலைக்கு வந்து தனது ஞானம், பணிவு, தர்ம வாக்கால் ஜனமேஜயனை மகிழ்வித்தார். அப்போது மன்னன், நீங்கள் ஒரு வரம் கேளுங்கள் என்றான். ஆஸ்திகர் அப்போது சொன்னார், இந்த சர்ப்ப யாகத்தை இத்துடன் நிறுத்துங்கள் என்று. வாக்கை காப்பாற்றிய ஜனமேஜயன் யாகத்தை நிறுத்தினான். எண்ணற்ற நாகங்கள் காப்பாற்றப்பட்டன. வாசுகியின் குலம் அழிவிலிருந்து தப்பியது. ஜகத்காருவின் பித்ருக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அவர்களின் வம்சம் தொடர்ந்ததால் அவர்கள் நற்கதியை அடைந்தனர். ஜரத்கார முனிவரின் கதை நமக்கு சொல்லும் உண்மை என்ன? துறவரம் உயர்ந்தது, இல்லறமும் உயர்ந்தது. ஆனால் இரண்டிற்கும் மேலாக தர்மம் உயர்ந்தது. தனக்காக அல்ல, முன்னோர்களின் நலனுக்காக ஒரு முனிவர் தனது வாழ்க்கை முடிவையே மாற்றிக்கொண்டார் அல்லவா? அதனால் தான் ஆடி அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களை நன்றியுடன் நினைத்து வழிபடுவது இந்து தர்மத்தில் உயர்ந்த இடம் பெறுகிறது. மரத்தின் கிளைகள் எவ்வளவு உயர்ந்தாலும் அதன் வேர்கள் தான் அதை தாங்குகின்றன. அதுபோல நம் வாழ்க்கையின் வேர்கள் நம் முன்னோர்களே. வேர்களை மறந்த மரம் நிலைக்காது. முன்னோர்களை மறந்த வாழ்க்கை முழுமையடையாது. இங்கே ஒன்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஜரத்காரு ஆஸ்திகர் கதை குறிப்பாக ஆடி அமாவாசைக்காக நடந்ததல்ல. ஆனால் பித்ரு தர்மத்தின், அதாவது முன்னோர்களுக்கான கடமை மகத்துவத்தை விளக்கும் கதை என்பதால் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் அனைத்து அமாவாசைகளிலும் இந்த கதையை சொல்லலாம். ஆடி அமாவாசை என்பது பித்ருக்களை வழிபட மிகவும் முக்கியமான நாளாக தர்மசாஸ்திரங்கள் போற்றுகின்றன. ஜரத்காரு கதையின் மையக்கருத்து என்ன? முன்னோர்களின் நிலை, பித்ரு ருணம், வம்சம் தொடர வேண்டிய அவசியம், முன்னோர்களின் நற்கதி. இந்த 4 கருத்துக்களும் ஆடி அமாவாசையின் மைய செய்தியுடன் நேரடியாக பொருந்துகின்றன. சரி, தேவ ருணம், ரிஷி ருணம், பித்ரு ருணம் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த ருணம் என்றால் என்ன என்பதை பற்றி விரிவாக இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.